ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 3 புக்கிங்ஸ் இருக்குங்க. நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட டிக்கெட் நாளைக்கு 3 டிக்கெட் ஓபன் ஆகுது. என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுது, யார் யார் புக் பண்ணலாம், ஸோ அதோட புக்கிங் ப்ராசஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா நவம்பர்ல தரிசனம் போறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிக்கெட்ல ஏதாவது புக் பண்ணலாமா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, என்னென்ன தரிசனம், அதை எப்படி நீங்க ஃபாஸ்டா புக் பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓபன் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிக்கெட் அப்படின்னு சொல்லணும்னா, நிறைய பேர் ட்ரை பண்ணி ரொம்ப மாசமா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இதோட புக்கிங் வெறும் 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் தான் அப்படின்றதுனால நிறைய பேரால முடியல. ஆனா நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஃபோன்ல காப்பி பேஸ்ட் மெத்தட், அதாவது கிளிப்போர்ட் மெத்தடுன்னு ஒரு மெத்தடு, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் பண்ணக்கூடிய மெத்தடை நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு டெக்னிக் நம்ம சொல்லி கொடுத்தனால நிறைய பேர் நாங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்க பிரதர்ஷனம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் ஒரு சிலரால பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் இருக்காது. ஸோ இதுல நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது காலையிலேயே நம்ம போகும்போது ரொம்ப தள்ளு முள்ளு இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆனா ஒரு சில டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலையில எஸ்எஸ்டி ஸ்லாட்டும் டிக்கெட் கொடுக்கறனால அவங்களும் தர்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் க்ரௌட் இருக்க மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த தரிசனம் நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு மூலவர தரிசனம் பார்க்குற ஒரு ஃபீல் மற்ற எந்த டிக்கெட்லையும் கிடைக்கல அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதோட புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நீங்க நம்ம சேனல்ல நான் வீடியோ ரீசெண்டாகவும் கொடுத்துருக்கேன். மொபைல்ல எப்படி டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறது, எப்படி டிக்கெட் புக்கிங்ல அதை பேஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்ல பண்றீங்க அப்படின்னாலும் சேம் இதே காப்பி பேஸ்ட் மெத்தடை, கிளிப்போர்ட் மெத்தடை நம்ம சிஸ்டத்திலேயே யூஸ் பண்ணலாம். அதை பத்தி இப்போ 2 டேஸ் முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்கும் நான் வேணா ஷேர் பண்றேன், ஓகேங்களா? ஸோ இது வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்ஷனம் இருக்காது, மீதி நாள் ஓபன் பண்ணுவாங்க. நவம்பர் மாசத்துல ஏதாவது திருமலையில ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த நாட்கள்ல இந்த தர்ஷன் டிக்கெட் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லா நாளுமே இந்த டிக்கெட் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேத்துக்கு நம்ம புக் பண்ண முடியும். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணலாம். முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான டிக்கெட்டு, எந்த அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை. இதோட புக்கிங் பத்தி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் அப்படின்ற ஆப்ஷன் நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வர்ச்சுவல் கியூ வரும். சில டைம் வர்ச்சுவல் கியூ வர்றதில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ புக் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபாஸ்டா இந்த டிக்கெட் கன்ஃபார்மா கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்டா ஓபன் பண்ற டிக்கெட், நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. ஒரு ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்க இதுல அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு மூலவர் தரிசனமும் பார்த்துடலாம், காலையிலே பார்த்துடலாம். ஸோ அதனால கண்டிப்பா தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது டைம் கேப் கேட்குமா, ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட் புக்கிங்க்கும் அப்படின்னும் போது மேக்சிமம் நிறைய பேர் மந்த்லி புக் பண்றாங்க. எரர் எதுவும் வர்றதில்ல. ஒரு 7 days to 30 days அப்படின்னு சொல்றாங்க. பட் நாங்க மந்த்லி நிறைய பேத்துக்கு பண்ணி கொடுக்குறோம். பட் அந்த மாதிரி எந்த எரரும் வர்றதில்ல. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து புக் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் புக்கிங்கோட டீடைல்ஸ். அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல வரக்கூடிய டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இது விஐபி தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10,000 ரூபாய் நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மொத்தமா ஒரு நபருக்கு 10,500 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிறைய பேரால எலக்ட்ரானிக் டிப் ஒவ்வொரு மாசமும் ட்ரை பண்ணுவாங்க, திருமலைக்கு போய் ட்ரை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்கள் ட்ரை பண்ணி கூட கிடைக்காத நபர்கள் இது வரைக்கும் நம்மளால ஒரு தடவையாவது பெருமாளை போய் ஒரு 10-15 அடியில தரிசனம் பார்த்துட முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இதை நீங்க எடுத்துக்கலாம். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ரீசன் நம்ம டிப்ல கிடைக்கலன்னா அது லக்க பொறுத்துன்னு சொல்றாங்க. சில டைம் நமக்கு எதனால கிடைக்கல அப்படின்றதும் நம்ம சரியா சொல்ல முடியல. அவங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் டிப் கண்டக்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ரிப்பீட்டடா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப பக்கத்துல குலசேகரப்படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கணும்னா சாமானிய பக்தர்களாலேயும் முடியக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் தான். நான் இதை ப்ரொமோட் பண்ணல.
இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கன்வீனியன்டா இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். இது நவம்பர் மாசத்துக்கான புக்கிங் உங்களுக்கு நாளைக்கு ஓபன் ஆகுது. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே கிடைக்கும். இப்போ நவம்பருக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நவம்பர் ஃபுல்லா ஒரே தான் புக் ஆயிருமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நமக்கு அக்டோபர் மாசம், செப்டம்பர் மாசம், மேபி ஆகஸ்ட் மாசத்துல கூட நமக்கு ஆஃப்லைன்ல திருமலையில போயிட்டு நம்ம ஜேஇஓ ஆஃபீஸ்ல கூட இந்த டொனேஷனை கொடுத்துட்டு அடுத்த நாளுக்கான டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இதுல இருக்கு. தேவைப்படுறது இல்ல, நான் ஒரு தடவையாவது என்னோட லைஃப்ல மூலவரை ரொம்ப போய் பக்கமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல கொடுக்கக்கூடிய டொனேஷன் எல்லாமே டிடிடி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கோவில்களை ரெனோவேட் பண்றதுக்கு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு தான் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷனை பயன்படுத்துறாங்க. இது நாளைக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 2 பேருக்கு டொனேஷன் பண்ணிட்டு 2 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா இதுக்கான அக்கமடேஷனும் உங்களுக்கு அதுலயே வந்து ஓப்பன் ஆயிரும். 1000 ரூபாய்க்கான ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, தேவைன்னா பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் நம்ம போகணும்னா 20,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணா 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுல இருக்க இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தடவை நம்ம நவம்பர்ல ஒரு டேட்டை புக் பண்ணிட்டோம், நம்மளால அந்த டேட்ல போக முடியலன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க அதை ரீஷெடியூல் வந்து பண்ணிக்க முடியும். புக்கிங் ஐடி பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி 5 ஐடி ப்ரூஃப் வந்து அதுல இருக்கும், நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க வந்து வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் அண்ட் வந்து மெடிக்கல் கேசஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃப்ரீ தான். இது வந்து இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் டிக்கெட்டா கொடுக்குறாங்க. டெய்லியும் 1000 டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் இந்த தரிசனம் இருக்காது, மீதி எல்லா நாட்கள்லயுமே நமக்கு இந்த தரிசன டிக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தடவை இந்த டிக்கெட்ல நீங்க தர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா திரும்பவும் ஆதார் கார்டு வச்சு இதை தர்ஷன் பார்க்கறதுக்கு 90 நாள் டைம் கேப் வேணும். இன்னொரு விஷயம், இந்த டிக்கெட்டுக்கு நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அதுல சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசனோட ஆதார் கார்டோ, மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களுக்கான அந்த யூனிக்யூ ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு, மாற்றுத்திறனாளி ஐடி கார்டு கொடுக்கணும். மெடிக்கல் கேசஸ் இருந்தால் அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதோட ஃபைல் சைஸ் வந்து 1 MB. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மெத்தடை. அதுக்கு அடுத்து இந்த சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளில் கூட வந்து ஒரு அட்டண்டன்ட் போகலாம். அது வந்து ஸ்பௌஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்களோட ஸ்பௌஸ் இல்லைன்னா அவங்களோட பிளட் ரிலேஷன், அவங்களோட பிரதரோ சிஸ்டரோ இல்லைன்னா அவங்களோட பொண்ணு பையன், இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீனியர் சிட்டிசனாக இருக்கும்போது அந்த அவங்களோட டிபெண்டன்ட்க்கு வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கணும். மற்ற 2 கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் லிமிட் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசு அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ டெய்லியும் மத்தியானம் 3 மணிக்கு தர்ஷன் டைமு, 1 மணிக்கு ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hourல நீங்கள் சாமி பார்த்துடலாம். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, எனக்கு வயசு 70 ஆகுது, வயசு 68 ஆகுது, 75 ஆகுது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நிற்க முடியாது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டம், ஆனால் பெருமாளை பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுமே இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. உங்களுக்கு தனியான ஒரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கொடுத்துருவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் நடக்க முடியலன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் போகும்போது எல்லா தர்ஷனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களோட அம்மா அப்பா யாராவது இந்த மாதிரி ஏஜ்டானவங்க இருக்காங்க, இல்லை மெடிக்கலாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஒரு டிசபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இந்த 3 டிக்கெட்டும் நாளைக்கு நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்டது ஓப்பன் ஆகுது. இதில் வந்து இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டை தவிர திருமல அங்க பிரதர்ஷனம் ஆகட்டும், சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், இது 2க்கும் ரூம்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் காமனாக நமக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம புக் பண்ணணும், தனியாக எதுவும் வந்து நமக்கு ஆப்ஷன் தரமாட்டாங்க. இப்போ நாம இந்த ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் தனியாக வந்து எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை. கூகுள் க்ரோமில் ஜஸ்ட்டு போயிட்டு ஜேபிஇஜி இல்லைனா இமேஜ் ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பிலோ 1 MB அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து வரும். அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வெப்சைட்டோ செகண்ட் வெப்சைட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஒன்று வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் செலக்ட் இமேஜ் அப்படின்னா நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணி கொண்டு வரணும்.
அதில் உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்களா ஃபோனில், அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நான் பாருங்க 111.5 கேபியில் வந்து இருந்திருக்கு. இப்போ நியூ சைஸ் பாருங்க 111 இருந்தது 38 வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெடியூஸ் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளோட ஃபைல் சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்படி சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கே உங்களோட ஃபைலை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு புக்கிங்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எமர்ஜென்சி டவுட்டாக இருந்தால் டெலிகிராம் மூலமாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.